அன்பு வணக்கம். மணிமாறன் மணிக்கம். மலேசியந்திரிகள் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய இன்னைக்கு 29/12 மாதம் 2024. சரி, அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அது அன்றைக்கி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஏன்னு கேட்டால், கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் இந்த கிறிஸ்மஸ் மரத்தை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ சில பேர் வந்து என்ன கேட்டாங்க, என்ன நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு. நான் கிறிஸ்தவலாம் இல்லை, ஆனால் என்னோடய இடத்துல வந்து, அதாவது என்னோடய தாமாலில் வந்து வைஸ் சேர்மேன், எங்களோட கமிட்டி, ரெசிடென்ஸ் கமிட்டியில் வந்து நான் வந்து வைஸ் சேர்மேன். ஸோ எந்த பெருநாளாக இருந்தாலும் சரி, என் இடத்துல வந்து இந்தமாரி அந்த பெருநாளுக்கு ஏற்ற மாரி நான் ஜோடித்து வைப்போம். சரி, என்னத்துக்கு இந்த காணொலினா, இது வந்து சமுதாயத்துக்கிட்ட எல்லாத்துலேயும் நான் கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ மற்ற இனத்துக்காரன் வந்து நம்மளை பறையா கில்லிங் பறையா அப்படி இப்படின்னு பேசுவான். பேசின கடை எல்லாம் கொந்தளிச்சு போயிடுவோம், சண்டை போடுவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம், உடனே அவன் மன்னிப்பு கேட்கணும், அதை கேட்கணும், போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. மற்ற இனத்துக்காரன் பேசுகிறது நம்மளுக்கு கடுப்பாகுதுல்ல. நம்ம சொந்த இனத்தில் உள்ள சில பீத்தேரிலாம் இந்த பீத்தேரி. ஓகே, ஸோ இந்த இந்த காணொலியை பாருங்கள். நீ வர்ற நாளைக்கு இல்ல இன்னைக்கு ராத்திரி வர ஓகே, நீங்கள் கேட்டிங்களா? இது ஒரு பெண்மணியை வந்து அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, புண்டாமவனு இந்த வார்த்தையை பாய்ச்சினா இது ஒரு ஜாதி வார்த்தை. ஓகே, நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ என்னோடய தாத்தாலாம் பார்த்தா, அந்த காலத்தில் இருக்கப்போ அவங்களாம் வந்து சில ஜாதி வெறி பிடிச்சவர், ரொம்ப ஜாதி பார்ப்பார். நானும் கொஞ்சம் இடப்பட்ட காலத்தில் அப்படி இருந்து, இப்போ என்னை மாற்றிக்கிட்டு நம்மளுக்குள்ளே அந்த ஜாதி இல்லை, மற்ற இனத்துக்காரன் வந்து நம்மளை மட்டம் தட்டுறதுனால வந்து இந்த ஜாதி இது வந்து நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம எல்லாம் தமிழை அப்படின்னு ஒரு இது வரும்னு பக்குவத்துக்கு நான்லாம் வந்துட்டு இப்போ அப்படி இருக்கோம். ஆனால் இந்த தாயொலி மாவன் வந்து இப்படி லைஃப் வீடியோ 1400 பேர்கிட்ட அந்த லைஃப்பை பார்க்குறப்ப அதில் எவ்வளோ நாயக்கனை பார்ப்பானுங்க. முக்காசி இவன் வந்து மற்ற இனத்துக்கிட்ட வந்து நம்ம இனத்தை மட்டம் தட்டி தான் அவன் பேசுவான். ஓகே, இவனை பற்றிலாம் வந்து ஏற்கனவே இப்போ நான்லாம் ஒரு என்ஜிஓவாக இருக்கிறப்ப அரசியல்வாதி மட்டும் இல்லை, இந்த சமுதாய குப்பைங்களோட இதையும் நான் வெளியே கொண்டு வந்தேன், மக்களுக்கு தெரியணும்னு. இதில் என்ன வருத்தம் அப்படின்னா, ரொம்ப பேர் கேட்டேன், ஏன் நான் ஒதுங்கி போயிட்டீங்க, இது ஒதுங்கின காரணம் என்னென்னா, எவ்வளோ அரசியல்வாதிகள்கிட்ட நான் வந்து சண்டையை கொடுத்துருக்கேன் நம்ம மக்களுக்காக. கடைசியில் வந்து நான் நொந்து போய் தான் போனேன். ஏன்னா இந்த மக்கள் வந்து நம்ம நடத்துகிற போராட்டத்துக்கும் எதுக்குமே வராது. அரசியல்வான இந்த பட நடிகைகள் இவனெல்லாம் வந்தால் போய் மணிக்கணக்கில் போய் நிற்கும். பணம் உள்ளவன் வந்து நன்கொடை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னா உடனே கொடுக்கும். நான்லாம் வந்து சொந்த காசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து இந்தமாரி சாக்கடையை பற்றிலாம் எவ்வளோ வெளியே கொண்டு வந்திருக்கேன் இவங்களோட கூட்டத்தையே. ஓகே, இப்போ பார்த்தா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி பேசுகிறான்னா இதெல்லாம் வந்து ஒரு வெத்துப்பாட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகே, இப்போ என்னன்னா, மற்ற இடத்துக்காரன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பாய்ச்சி வார்த்தையை பாய்ச்சாக்கா கடுப்பாரம். இப்போ இவனே ஒரு லைஃப்பில் இப்படி பேசியிருக்கானா, மற்ற இடத்துக்காரன் பார்த்துருந்தானா அவன் என்ன செய்வான், அவனும் அடுத்தது வந்து கில்லிங் பறையா அப்படிலாம் பேச தான் செய்வான். கேட்டால் உன் சொந்த இனமே பேசுகிறப்ப நாங்கள் பேசுகிற என்ன தப்புன்னு கேட்பான். இப்போ சூடு சொரண உணர்வு உள்ள தமிழவங்கள்ட்ட நான் கேட்குறேன்னா, இந்த சமுதாயத்தில் இவன் அப்படி லைஃப்பில் அப்படி பேசியிருக்கானே, இந்தமாரி பறன்ற வார்த்தையை, இப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? மற்ற என்ன பேசினா இப்போ ரிப்போர்ட் பண்ணுறோம், இல்லை சப்பாத்தில் அடிக்கணும், விளக்கமத்தில் அடிக்கணும். இப்போ இவனை என்ன செய்ய போகிறீங்க? இவன் புருஷன் பொண்டாட்டி ரெண்டும் யார்? ஐஸ் அடிக்கிற நாய்ங்க என்ஜிஓ பேரை வச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குங்க. நாளைக்கு இவங்களை நம்பி போகிற இளைஞர்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டு பெண்களாக இருக்கலாம், இந்த நாய்ங்க கூட போனால் அதேமாரி புத்தி ஆயிரும் சொல்லி தான் நான்லாம் வெளியே அம்பலப்படுத்தினேன். சரியா? இப்போ முன்னெல்லாம் வந்து மணிமாறன் கொச்சை வார்த்தை பேசுவார், மணிமாறன் கொச்சை வார்த்தையில் பேசுவார்னு யாரை இந்தமாரி குப்பைங்களை தான் கேட்பேன். இப்போ இவெல்லாம் அப்படி பேசியிருக்கானா, இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ அதான் என்னோடய கேள்வி. அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் கேட்க மாட்டேன்னா விட்டுருங்க. நாளைக்கு நானே வந்து திரும்ப பரவாயில்ல அப்படின்னா என் ஜாதியை தாண்ட ஒசிட்டி பேசுன்னு சொல்லி நானும் ஜாதி ரீதியாக இதுக்கு மேலே பேச ஆரம்பித்தேன். எவனை என்னை கேள்வி கேட்கக்கூடாது. சரியா? இவனை மற்ற இனத்தை கேட்பீங்களா? இப்போ இவனை என்ன கேட்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்றதை பார்த்து தான் இதுக்கு மேலே வந்து நானும் ஜாதி பார்த்து பேசணுமா பேசக்கூடாதுன்னு நானும் முடிவெடுக்க போகிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்தை பகிருங்க. உங்களோட கருத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.